அது பழைய காலத்துல இருந்த ஒரு கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், மாட்டு வண்டியோட சத்தம், மண்ணால கட்டப்பட்ட வீடு. சூரியன் அப்பதான் மெதுவா மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். மங்கம்மா, இந்த வருஷம் மழை சரியா பெய்யவே இல்லை. அதனால அந்த பூபதிக்கு கடன் பணம் கொடுக்க முடியாது போல. எங்க தாத்தா காலத்து கடன். ஆனா அது இன்னும் தீர மாட்டேங்குது. நாம எல்லாரும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டதில்ல. ஆனா அந்த ஜமீன்தாரரு ரொம்பவும் கோவக்காரரு. அவரு மனசு கல்லு மாதிரி இருக்கும். அவரு கணக்கு தான் நமக்கு புரியல. உண்மைதான். அசலை விட வட்டி தான் அதிகமாகிட்டே இருக்கு. ஆமா, நம்ம சுந்தரம் இன்னும் ஆளே காணோம். இன்னும் வேலை முடியலையா? வந்துகிட்டே இருப்பாங்க. அதோ வரா பாருங்க, எவ்வளவு சோர்வா இருக்கான். லக்ஷ்மியும் பாவம் ரொம்பவும் சோர்வாதான் வீட்டுக்கு வரா. சுந்தரமும் லக்ஷ்மியும் ரொம்ப அசதியா வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா, வர வழியில ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். அந்த பூபதி அவருக்கு பாக்கி இருக்கிற எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஏதோ பிரச்சனையாமா. ஆமா மாமா, அவர்கிட்ட கடன் வாங்கினவங்க அவங்க சொத்து எல்லாத்தையுமே அவர் பேருக்கு எழுதி கொடுக்கணுமாமா. இல்லனா இந்த ஊரை விட்டே போயிடணுமாமா. அவருடைய பார்வை நம்ம வயல் மேலதான் இருக்கு மாமா. ஐயோ கடவுளே! நமக்குன்னு இருக்கிறது அந்த 2 ஏக்கரை பூமி மட்டும்தான். அதையும் நம்ம அந்த பூபதிக்கு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம நடுத்தெருவுக்கு இல்லையா வரணும்? ஊரை விட்டு போனாலும் கூட வாழ முடியாதே. என்ன மாமா இது, இப்படி கவலைப்பட்டா எப்படி? நம்ம கிட்ட பணக்காசு இல்லாம இருக்கலாம். ஆனா கடவுள் கொடுத்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு. அந்த அறிவை வச்சு இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழிய தேடலாம். என்னம்மா யோசனை அது? அவர் ரொம்ப மோசமான ஆளுமா? அவரை ஏமாத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை. திமிரு பிடிச்சவங்கள நம்ம அறிவால தானே நம்ம மாத்தி ஆகணும். என்கிட்ட அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. லக்ஷ்மி, நாளைக்கு நீயும் என் கூட வா. நாம 2 பேரும் சேர்ந்தே ஊர் பஞ்சாயத்துக்கு போகலாம். அவனுக்கு பாடத்தை நாம கத்து கொடுக்கலாம். சரிங்க அத்தை. அவன் எவ்வளவு கேள்வி கேட்கட்டும், எவ்வளவு கொடூரமா யோசிக்கட்டும், உங்க கூட நான் இருக்கேன். நாளைக்கு அவன் நம்ம கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கத்தான் போறான். ஜமீன்தாரான பூபதி நாற்காலியில உக்காந்துக்கிட்டு எல்லாரையும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாவம் எல்லாரும் அவரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. என்ன ராஜேஷ், உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? வட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒழுங்கா மொத்த பணத்தை கட்ட போறியா? இல்லை உன்னோட பூமியை எனக்கு எழுதி கொடுக்க போறியா? ஐயா, உங்கள் கடன் அடிக்கிற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆனால் அந்த கடன் அடிக்கிறதுக்காக ஒரு யோசனை என்கிட்ட இருக்கு. அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற யோசனை தான். யோசனையா? என்ன யோசனை? எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவை ஒன்று தான். ஒன்று பணம், இன்னொன்று உன்னோட பூமி. அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு செல்வம் எங்க கிட்ட இல்லாம போலாம். ஆனா புது விஷயத்துக்கு நீங்க எப்பவுமே ஆசைப்படுவீங்கல்ல. நாங்க உங்களுக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கலான்னு இருக்கோம். அது ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க மட்டுமே போடுறது. வித்தியாசமான காணிக்கையா? என்ன அது? உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட என்ன இருக்கும்? அது ஒரு அதிசய துணிங்க ஐயா. அது நேர்மையானவங்களுக்கு, புத்திசாலிங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஏமாத்துக்காரங்களுக்கும் முட்டாளங்களுக்கும் அது தெரியாது. எங்கள் அம்மாவோட முன்னோர்கள் தான் இது எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத துணியா? அது என் கண்ணுக்கு தெரியுமா? நான் தான் இந்த ஊர்ல பெரிய அறிவாளியாச்சே. ஏன் தெரியாது? நீங்க இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், ரொம்பவும் படிச்சவரு, ரொம்பவும் புத்திசாலி, நல்ல மனசு உள்ளவரு. உங்க கண்ணுக்கு நிச்சயமா அந்த துணி தெரியுங்க ஐயா. ஐயா, இவங்க ஏதோ கதை கட்டுறாங்க ஐயா. நம்பிடாதீங்க. கொஞ்சம் இருடா சூரி. ஒருவேளை அது உண்மையா இருந்தா எனக்கு ஊருக்குள்ள கௌரவம் அதிகமாகும்ல. சரி ராஜேஷ், அந்த துணி எங்க இருக்கு? அது எனக்கு காட்டு. அதுக்கு 1 வாரம் அவகாசம் வேணுங்க ஐயா. நாங்கள் 4 பேர் சேர்ந்து அதை தயார் பண்ணணும். ஆனால் அது ரொம்ப விலை அதிகமானது. நூல் வாங்குறதுக்கு பணம் வேணும். பணம் வேணுமா? எவ்வளோ வேணும்? ஒரு 500 ரூபாய கொடுங்க ஐயா. அந்த துணி ரொம்ப விலை மதிக்க முடியாதது. அத நீங்க கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனீங்கன்னா நீங்க தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அதுக்கப்புறம் எங்க கடனை கொஞ்சம் நீங்க தள்ளுபடி பண்ணிடுவீங்கல்ல. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்லை என்ன ஏமாத்தத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அந்த துணி என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா ஊருக்குள்ள என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க?
சரி, அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்தாங்க அந்த 500 ரூபா. ஒரு வாரத்துல அந்த துணியை செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். இல்ல உங்க எல்லாரையும் அந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவேன். அம்மா, கண்ணுக்கு தெரியாத துணின்னு ஒரு துணியே இல்ல. அப்புறம் எதுக்கு 500 ரூபா? ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போதம்மா. இங்க பாருப்பா, இந்த பணத்தை வச்சு விதைய வாங்கிட்டு வா. இந்த தடவை நம்ம வயல்ல நல்ல விளைச்சல் விளையணும். அதே மாதிரி அந்த பூபதிக்கு நம்ம பாடமும் கத்து கொடுக்கணும். அத்தை சொல்றது உண்மைதான். அந்த பூபதி கர்வத்தால கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த கர்வமே அவனை அழிக்க போகுது. லக்ஷ்மி, இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீ சும்மா நம்ம துணி நெய்கிற அந்த எந்திரத்தை அசிச்சுக்கிட்டே இரு. 4 பேர் பார்க்கணும். அப்பதான் கண்ணுக்கு தெரியாத துணியை இவங்க நெய்கிறாங்க பாரு அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். 4வது நாள் சூரியோட பொண்டாட்டி கங்கம்மா மங்கம்மாவை பாக்குறதுக்காக வந்தா. மங்கம்மா, ஊர்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. கண்ணுக்கு தெரியாத துணியாமே, எங்க இருக்கு, நான் பார்க்கலாமா? வாரங்கம்மா. அதோ அங்க பாரு, எங்க லக்ஷ்மி இப்பதான் அந்த துணிய நெஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த வண்ணத்தை பாத்தியா? அப்படியே மயில் வண்ணத்துல இருக்கு. ரங்கம்மக்கா, இந்த ஜரிகைய பாத்தியா? தங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்குல்ல. உன் கண்ணுக்கு இது தெரியுதுல்ல? ரங்கம்மா கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவளை யாரும் முட்டாள்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ஆஹா, ஆமா லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு துணிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. ஜமீன்தாரரு கொடுத்து வச்சவர் தான் அப்படின்னு சொன்னா. அடடா, இது உண்மையிலே இருக்கா? அப்போ ஐயா கிட்ட போய் முதல்ல சொல்லணும். பூஜனுங்க எல்லாரும் பூபதியோட வீட்டு வாசல்ல ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராஜேஷோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து ஜமீன்தார் முன்னாடி அந்த பெட்டியை வச்சாங்க. எங்க அந்த துணி எங்க இருக்கு? சீக்கிரமா அது என் கண்ணுக்கு காட்டு. ஐயா, இந்த துணி ரொம்ப மென்மையானது. ரொம்ப கவனமா பாருங்க. பாருங்க ஐயா. ராஜேஷ் பெட்டிக்குள்ள இருந்து துணி எடுக்கிற மாதிரி சும்மா கைய மட்டும் வெளியில எடுத்தான். அடடா, இந்த துணி எப்படி ஜொலிக்குது! இது அந்த கடவுளே கீழே இறங்கி வந்து உருவாக்குன மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல மங்கம்மா? ஆமா மாமா, அந்த ஜரிய பாருங்க, தங்க மாதிரி எவ்வளவு அழகா ஜொலிக்குதுன்னு. ஜமீன்தாரையா, வாங்க வந்து இந்த வஸ்திரத்தை தொட்டு பாருங்க. பூபதியோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஊருக்காரங்க முன்னாடி அவன் நல்லவன், அவனுக்கு நிறைய அறிவு இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு அவன் நினைச்சான். ஐயா, இது உண்மையிலேயே ரொம்ப அழகா தாங்க ஐயா இருக்கு. ஆஹா, ஓஹோ, ரொம்ப அழகா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு துணியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் கண்ணுக்கு முன்னாடி இந்த துணி ஜொலிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி துணிக்கு முன்னாடி எந்த துணியும் நிற்காது. ஐயா, இந்த வஸ்திரத்தை உங்க தோல்ல போட்டு காமிங்க. ஊர் ஜனங்க எல்லாருமே பார்க்கட்டும். இந்த துணி நீங்க போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு மகாராஜா மாதிரி இருக்கீங்க. சுந்தரம் காத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த வஸ்திரத்தை எடுத்து பூபதியோட தோள்ல போட்டு காட்டினான். ஜமீன்தாரையா, நீங்க இப்ப பாக்குறதுக்கு அந்த இந்திரலோகத்துல இருக்கிற இந்திரன் மாதிரியே இருக்கீங்க. அந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு இந்த உடை உங்களுக்கு. எல்லாரும் பாக்குறீங்கல்ல, சொல்லுங்க. கிராமத்து ஜனங்க ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. யாரு கண்ணுக்கும் எதுவும் தெரியல. ஆனா எங்க ஊர்ல எல்லாரும் நம்மள கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்களோ, நேர்மையானவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, முட்டாள்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எல்லாரும் ஆமா ஆமான்னு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, இந்த துணி உங்க தோல்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. சரி ராஜேஷ், உங்க குடும்பத்தோட புத்திசாலித்தனத்துக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் இந்த பரிசு. உங்க கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி செய்கிறேன். இந்தா, இது உன் பூமியோட பத்திரம். இனிமே நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கு. இந்த துணி எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏழைங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யணுங்க ஐயா. நிச்சயமா ராஜேஷ், நான் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் செய்கிறேன். மங்கம்மா, நீ கொடுத்த இந்த யோசனைனால நம்ம சொத்து தப்பிச்சிருக்கு. எப்பவுமே முட்டாளங்களுக்கு கர்வம் அதிகமாக இருக்கும். அது உண்மைதான் அப்படின்னு அந்த சுப்பையா நிரூபிச்சிட்டான். ஆமா மாமா, அந்த பூபதியோட கர்வம் தான் இன்னைக்கு அவனை முட்டாளா ஆக்கியிருக்கு, நம்மள பணக்காரங்களா மாத்தி இருக்க. இனி நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இருக்கிற பணத்துல நாம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்.
இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும் லக்ஷ்மியும் தாப்பா. அப்புறம் நம்ம அந்த ரங்கம்மாவை நம்ப வச்சது நமக்கே உதவியா இருந்தது. இல்லங்க, இது எல்லாமே நம்மளுடைய ஒற்றுமையால தான் நடந்துச்சு. நாம எல்லாரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க நம்பணும். அதே மாதிரி நிதானமா தெளிவா யோசிச்சோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனையை விட்டு வெளியில வந்து இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். உண்மைதாம்மா லக்ஷ்மி. பணம் இருக்கிறவன் பணக்காரன் இல்லம்மா. உண்மையிலேயே நல்ல அறிவு யாருக்கு இருக்கோ அவங்க தாம்மா பணக்காரங்க. நமக்கு அறிவு இருக்கிறதுனால இப்போ நாம தாம்மா உண்மையான பணக்காரங்க. இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்க போறதில்ல. கர்வம் ஒரு மனுஷனை குருடாக்கும். அதே நேரத்துல ஒற்றுமையும் அறிவும் சேர்ந்திருந்தா எல்லா பிரச்சனையை விட்டும் வெளியில வர முடியும். மோகினிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு முருகர் கோவில் இருந்துச்சு. அதுவும் அந்த கோவில்ல முருகர் சிலை யாரும் தயார் பண்ணி வைக்கல, அது தானாவே வந்தது. அதனால அது ரொம்ப புகழ் வாய்ந்த கோவில். அந்த ஊர்ல தான் சங்கரையா அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தான். அவன் கோவிலுக்கு சாமி கும்பிட வரவங்க எல்லாருக்குமே பூஜைக்கு தேவையான பூ, பழம், கற்பூரம், ஊதுவத்தி, தேங்காய் இது எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருந்தான். அவனோட பொண்டாட்டியோட பேரு அம்பிகா. அம்பிகாவும் வியாபாரத்துல புருஷனுக்கு ரொம்ப உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி சாமி தரிசனத்துக்காக அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்க சங்கரையாவோட கடைக்கு போய், அம்மாடி, பால், பூவு, தேங்காய் இருந்தா குடுமா. இந்தாங்கம்மா, 1.25 ரூபாய் ஆச்சுமா. ஐயோ, என்கிட்ட மொத்தமா இருக்கிறது வெறும் 2 ரூபாதாம்மா. அதுல 1 ரூபா நான் திரும்பி போறதுக்கு குதிரை வண்டிக்கு வேணும். இந்த 1 ரூபாவை வச்சுக்கிட்டு கொடுமா. அடுத்த தடவை வரும்போது அந்த காலனாவை நான் கொடுத்துடுறேன். ஐயோ, அதுக்கு என்னம்மா, எடுத்துட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? அடுத்த தடவை வரும்போது நீங்க கொடுத்துருங்க. பக்கத்துல இருந்த சங்கரையாவுக்கு பொண்டாட்டி சொன்னதை கேட்டதும் கோவம் உச்சந்தலைக்கு ஏறிச்சு. என்னது, அடுத்த தடவை வரும்போது கொடுக்கவா? ஏண்டி, எனக்கு என்ன இந்த பால் தேங்காய் எல்லாம் சும்மா வருதா? அம்மா, மொத்த பணத்தையும் கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லைனா வச்சிட்டு போங்க, என்னால் தர முடியாது. வேண்டாப்பா, மொத்த பணத்தையும் நான் கொடுத்துடுறேன். அப்படி சங்கரையா 1 ரூபாவை கூட மிச்சம் பிடிக்காம அப்படியே வாங்கிட்டான். பாவம், புருஷனை எதிர்த்து பேச முடியாம அம்பிகா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டி கோயிலுக்குள்ள போய் சாமியோட தரிசனத்தை பார்த்து பூஜைய செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடந்து அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்த 2 பேர் சங்கரையாவோட கடையில பூ வாங்கிக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டாங்க. என்ன வேணாலும் சொல்லு, அந்த பாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். நடக்க முடியாம ஓய்வெடுக்கலான்னு மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு இருந்த அவங்க மடியில் அந்த தங்க காசு இருக்கிற மூட்டை வந்து விழுந்துச்சு பாரு. எதுக்கா இருந்தாலும் காலமோ அதிர்ஷ்டமோ சேர்ந்து வரணும்ல. சங்கரையா அவங்க சொன்னது கேட்டு ஆர்வத்தை அடக்க முடியாம, என்னப்பா ஆச்சு? யார் அந்த பாட்டி? அது என்ன தங்க காசு? யாரோ ஒரு பாட்டி குதிரை வண்டிக்கு கொடுக்க காசு இல்லாம நடந்தே ஊருக்கு போயிருக்காங்க. சோர்வா இருக்குன்னு மரத்துக்கு கீழே உட்காரும்போது அவங்க கையில தங்க மூட்டை வந்து விழுந்துச்சாமா. அந்த பாட்டி யாருன்னு தெரிஞ்ச உடனேயே சங்கரையாவோட முகம் வாடி போச்சு. பக்தர்கள் 2 பேருமே கோயிலுக்குள்ள தரிசனத்துக்காக போயிட்டாங்க. அட, நம்ம கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போனாங்களே அந்த அம்மா தானே, அதிருஷ்டம் பண்ணவங்க தான் அப்படின்னு அம்பிகா சொன்னப்போ சங்கரையாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. வாய மூடு, அவங்களுக்கு இந்த தங்க காசு கிடைக்க யாரு காரணம்னு நினைக்கிற? வேற யாரு? அந்த கடவுள் தான். வாய்க்கு வந்தபடி பேசாத. அவங்க குதிரை வண்டியில போகாம நடந்து போனதுக்கு நான் தான் காரணம். நடந்து போனதால தான் அவங்களுக்கு தங்க காசு கிடைச்சிருக்கு. நியாயமா அதுல பாதி எனக்கு சொந்தமாகணும். ஆசை இருக்கலாங்க, ஆனா பேராசை இருக்கக்கூடாது. யாராவது இதை கேட்டாங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க. அமைதியா இருங்க. யாரு என்ன சொன்னாலும் அதுல பாதி எனக்கு தானே சொந்தமாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சங்கரையா கோவமா அந்த வயசான பாட்டி போய்கிட்டு இருந்த வழியில அவங்கள தேடிக்கிட்டே போனா. அப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த வயசான பாட்டி ஒரு குதிரை வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. சங்கரையா வேகமா போய் அந்த வண்டியை தடுத்து நிப்பாட்டினா. என்ன பாட்டி, எங்க தங்கம் எல்லாத்தையும் நீங்களே கொண்டு போறீங்க? அதுல பாதி எனக்கு சொந்தம். மரியாதையா கொடுத்துட்டு கிளம்புங்க. சங்கரையா சொன்னது கேட்டு அந்த பாட்டிக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியாம
அவங்க அமைதியா நின்னாங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட வண்டிக்குன்னு இருந்த காசை நான் வாங்கிக்கிட்டதால தானே நீங்க நடந்து போனீங்க. நடந்து போனதால தான் ஓய்வெடுத்தீங்க. ஓய்வெடுக்கும் போது தானே தங்க காசு கிடைச்சது. அப்ப அதில் பாதி எனக்கு தானே சொந்தம். இங்க பாருப்பா, ஒரு அளவுக்கு தான் என்னாலையும் அமைதியா இருக்க முடியும். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. மரியாதையா போனனா சரி, இல்லனா நல்லா இருக்காது. அப்படி அவங்க 2 பேரும் நடு தெருவிலேயே நின்னு அந்த தங்க காசுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பக்கமா போறவங்க வரவங்க எல்லாரும் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டைய பார்த்து அவங்கள ஊரோட தலைவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. என்ன சங்கரையா, என்ன சண்டை இது? எதுக்காக வயசான அம்மாவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? ஐயா, நான் ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருந்த வழியில ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்தப்போ அந்த மரத்துல இருந்து தங்க காசு பைய ஒண்ணு என் மடியில வந்து விழுந்துச்சு. நான் அந்த தங்க காசை என்ன மாதிரி வயசானவங்க இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலான்னு எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா குறுக்குல வந்து பாதி அவனுக்கு சொந்தம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அடக்கிழவி, எப்படியும் முதியோர் இல்லத்துக்கு தானே தரப்போற. அதில் பாதியை எனக்கு கொடுக்கலாமே. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுத்தா எனக்கு புண்ணியமாவது கிடைக்கும். ஆனா உன்ன மாதிரி பேராசை கொண்டவனுக்கு கொடுத்தா எனக்கு பாவம் தான் வந்து சேரும். சங்கரையா, எங்க நின்னுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஐயா, என்ன இருந்தாலும் என்னால தானங்க ஐயா உங்களுக்கு காசு கிடைச்சது. சரி, நீ சொல்றதுலயும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நான் சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டு நாளைக்கு தீர்ப்ப சொல்றேன். அது வரைக்கும் இந்த வயசான பாட்டி என்னோட வீட்டிலேயே தங்கட்டும். சரிங்க ஐயா. சங்கரையா சரின்னு சொல்லி அங்கிருந்து அவனுடைய கடைக்கு போனான். அதுக்குள்ள அவன் என்ன பண்ணானோ அது மத்தவங்க மூலமா அம்பிகா காதுல வந்து விழுந்துருந்துச்சு. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை இல்ல? அந்த வயசான பாட்டிக்கு கிடைச்ச அந்த தங்கத்தை போய் பங்கு கேட்டுக்கிறியே, உனக்கு அறிவில்ல? நமக்கு தங்கம் கிடைக்குதுன்னா யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்னன்னா திட்டுற. என் கைக்கு தங்கம் வரட்டும், அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஊரோட தலைவரோட சேர்ந்து இன்னும் சில பேர் வந்து அவன் கடையில தேங்காய் பழம் பூ வாங்கிட்டு போய் சாமிக்கு அர்ச்சனையை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் நேரம் தீர்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னதுனால ஊரோட தலைவரை பாக்குறதுக்காக சங்கரையா போனான். அப்ப அங்க ஊர் தலைவரோட நேத்து கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ எல்லாரும் ஏதோ அடிபட்டு கட்டு போட்டிருக்கிறத பார்த்தான். ஐயா, என்னங்க ஐயா இது? எல்லாருமே கட்டு போட்டிருக்கீங்க. நேத்து நாங்க கோவிலுக்கு வந்தோம் இல்லையா? வந்து திரும்பி வர வழியில வண்டியிலிருந்து விழுந்து எல்லாருக்கும் அடிபட்டுடுச்சு. ஐயோ, அப்ப காயங்களோட எப்படிங்க ஐயா தீர்ப்பு கொடுப்பீங்க? அடிபட்டது வயத்துக்கு தானடா. வாய் நல்லா தானே இருக்கு. அதனால தாராளமா தீர்ப்பு கொடுப்பேன். ஆனா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி எங்க வைத்திய செலவுக்கான பணத்தை நீ தான் கொடுக்கணும். அப்புறம் நாங்க குணமாகற வரைக்கும் எங்க எல்லாருக்குமே நீ தான் சேவைகளை செய்ய வேண்டியது இருக்கும். நான் செய்யணுமா? எதுக்கு? இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு தங்கம் வேணும்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். தங்கத்துக்கும் இதுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? நான் கேட்கறது உங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு சேவை செய்யணும்னு. சரி, அந்த தங்கத்துல உனக்கு பாதி பங்கு எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லு. ஐயா, ஐயா, நான் அந்த அம்மா கிட்ட பணம் வாங்கலைன்னா அவங்க நேரா ஊருக்கு போயிருப்பாங்க. நான் அந்த அம்மா கிட்ட காசு வாங்க போய் தான் அவங்க வண்டிக்கு பணம் இல்லாம நடந்து போனாங்க. நடந்து போனதால தானே அவங்களுக்கு தங்க காசு கிடைச்சது. அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருந்து தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது தான் நாங்க வண்டியில இருந்து விழுந்துட்டோம். அப்படின்னா எங்களுக்கு அடிபட்டதுக்கு நீ தான் காரணம். ஐயா, நீங்க என்கிட்ட பொருளை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடிபட்டா நான் எப்படி காரணமாவேன்? ஒருவேளை என் கடையில உங்களுக்கு அடிபட்டிருந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனா இதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? அப்ப நீயே ஒத்துக்கிட்ட. உன்கிட்ட இருக்கும்போது அந்த பாட்டிக்கு தங்க காசு கிடைச்சிருந்தா அதுல பாதி உனக்கு சொந்தமாகும். உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கிடைச்சதுக்கு உனக்கு எதுக்காக பங்கு தரணும்? அப்படின்னு ஊர் தலைவர் கேட்ட கேள்விக்கு சங்கரையாவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியல. அவன் சொன்னதையே அவனுக்கு திருப்பி கேட்டப்போ அவன் வாயடிச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன சங்கரையா, எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிற? ஏதாவது பதில் சொன்னாதானே அடுத்து என்ன பேசணும்னு நான் யோசிப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. தங்க காசு வேணும் அப்படிங்கிற பேராசையில
நான் ஏதேதோ பேசிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க ஐயா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னு சொல்லி சங்கரையா வயசான பாட்டியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பதான் ஊர் தலைவர் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் நாங்க விழுந்ததா நாடகம் ஆடினோம் அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து சங்கரையா அவனுடைய பேராசையை விட்டுட்டு நேர்மையா வாழ ஆரம்பிச்சான். ஒரு காலத்துல ராஜ்யத்தை வாழ்ந்துகிட்டு இருந்த மகாராஜா பிரதாபன் அவரு ராஜ்யத்துல பெரிய உற்சவத்துக்கு ஏற்பாடு செய்யலான்னு நினைச்சாரு. மகாமந்திரி, எங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா நம்ம ராஜ்யத்துல எந்த ஒரு உற்சவமும் நடக்கவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற திருவிழாவை கூட நம்ம சாதாரணமாக தான் நடத்துறோம். அதனால இன்னையிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம உற்சவம் நடத்தணும். சரிங்க அரசே, ராஜ்யத்துல விளைச்சல் நல்லா தான் விளையுது. அதனால நமக்கு வரி கூட நிறைய வந்திருக்கு. கஜானால நிறைய பணமும் இருக்கு. அதனால அந்த பணத்தை வச்சு இப்பவே உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். உற்சவத்துல கடை வச்சிருக்கிற வியாபாரிங்க எல்லாரும் வியாபாரம் நல்லபடியா நடந்தா மறுபடியும் நமக்கு நிறைய வரிகளை கட்டுவாங்க. அப்போ மகாராணியான ருத்ராணி, அரசே, உற்சவத்தை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நாம அம்பிகா தேவிக்கு பூஜையை செஞ்சு அந்த அம்மனை சாந்தி அடைய வைக்கணும் இல்லையா? சந்தோஷத்துக்காக நடக்கிற இந்த உற்சவத்துல தெய்வத்தை நடுவுல எதுக்கு கொண்டு வரீங்க மகாராணி? தெய்வத்துக்கு திருவிழா நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த வருஷமும் ஆடம்பரம் இல்லாம கடவுளுக்கு பூஜைகளை செய்யலாம். ஆனா ஆட்டம் பாட்டு விதவிதமான உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிற உற்சவத்துல எதுக்காக நடுவுல கடவுளை கொண்டு வரீங்க? மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு மகாராணி யாரோ சரின்னு அமைதி ஆயிட்டாங்க. இப்ப ராஜ்யத்துல பல விதமான கடைகளும் வந்துருச்சு. உற்சவம் ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துல நடக்கிற உற்சவத்தை பாக்குறதுக்காக எல்லா ராஜ்யத்துல இருந்தும் ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, உங்க புகழ் நிலைக்கிற மாதிரி நீங்க நிறைய சாகசங்களை பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த உற்சவத்தை நடத்துறது மூலமா பின்னாடி வர காலத்திலையும் வாழக்கூடிய மக்கள் உங்க பேரை சொல்ற அளவுல உற்சவம் இருக்கும். மகாமந்திரியாரே, என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? நம்ம ராஜ்யத்தை பத்தி நாம பெருமையா பேசுறது முக்கியமில்ல. நம்ம ராஜ்யத்தை பத்தி எல்லா ராஜ்யங்களும் பெருமையா பேசணும். நம்ம நாட்டுல நடக்கிற உற்சவத்தை பார்த்து எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. இப்ப என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா ராஜ்யங்களோட ராஜாக்களையும் நாம நடத்துற உற்சவத்துக்கு வரவேற்கலான்னு இருக்கேன். இது நல்ல யோசனை தான் அரசே. மகாராஜா சொன்ன மாதிரியே சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யத்தோட ராஜாக்களையும் வர சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே இப்போ வீரராஜாவோட ஆஸ்தானத்துல இருந்தாங்க. எல்லாரோடவும் சேர்ந்து சைவ ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு சின்ன ராஜ்யத்துடைய ராஜனான சதாசிவனும் கூட அந்த ராஜ்யத்தை உற்சவத்தை பார்க்க வந்திருந்தான். நான் வர சொன்னதை மதிச்சு என்னோட ராஜ்யத்தோட உற்சவத்துக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சுத்தி இருக்கிற எல்லா பெரிய ராஜ்யத்தோட ராஜாக்களையும் வர சொல்லி சொன்னேன். ஆனா அந்த அழைப்பு சைவ ராஜ்யத்துக்கும் போயிருக்கோன்னு எனக்கு தெரியாது. கடல் மாதிரி இருக்கிற இவ்வளோ பெரிய ராஜ்யத்துல சின்ன கால்வாய் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ராஜ்யத்தோட ராஜா வந்திருக்கிறது சிரிப்பா தான் இருக்கு. மகாராஜா அப்படி சொன்னது கேட்டு அங்கிருந்த மத்த ராஜாக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது தானா உருவாகலையே மகாராஜா. பனிமலைகள் கரைஞ்சி எங்களை மாதிரி சின்ன சின்ன கால்வாய்கள் மூலமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்து தானே அப்புறம் பெரிய கடலா மாறிச்சு. அப்படின்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கோவமா அவனை முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதாசிவம் மாதிரி இருக்கிற சின்ன ராஜா பெரிய ராஜரை எதிர்த்து பேசினது மகாராஜாவுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதனால மகாராஜா எப்படியாவது சதாசிவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. இப்படியே கொஞ்ச நேரமும் போச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நான் எல்லா ராஜாக்களோடவும் சேர்ந்து ஒரு ஆட்டமாடலான்னு இருக்கேன். இந்த ஆட்டத்துல உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய தங்க காசையும் பணயமா வைக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாமே சொந்தம். என்ன சதாசிவா, இந்த போட்டியில கலந்துக்க நீ தயாரா? இந்த மாதிரி சூதாட்டம் ஆடக்கூடாதுன்னு என் அப்பாவும் என் குருவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆட்டத்துல ராஜ்யத்தை பணயமா வைக்கிறது நல்லதில்ல. இதெல்லாம் நான் கலந்துக்கல. சூதாட்டம் ஆடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்க இந்த ஆட்டத்துல தோத்து போயிடுவோமோ அப்படின்னு சதாசிவராஜனுக்கு இப்பவே பயம் வந்துடுச்சோ. மகாராஜா அப்படி சொன்ன உடனேயே சுத்தி இருக்கிற அத்தனை ராஜ்யத்தை சேர்ந்த ராஜாக்களும் சிரிச்சதுனால
வேற வழி இல்லாம சதாசிவம் அந்த போட்டியில கலந்துக்க வேண்டியதா போச்சு. அவனுடைய ராஜ்யத்தை 2 பங்கா பிரிச்சு ஒரு பங்க அவன் அந்த சூதாட்டத்துல பணயமா வச்சு விளையாட்ட ஆட ஆரம்பிச்சான். இந்த விளையாட்டை விளையாட எனக்கு தெரியாது, விதிமுறைகளை சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன். அந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத மகாராஜா சதாசிவனுக்கு சொல்லி கடைசியில ஒரு விதிமுறையை மட்டும் சொல்லாம மறைச்சிட்டாரு. கடைசியில அந்த ஒரு விதிமுறை தான் சதாசிவனை தோக்கடிச்சுது. இந்த விதிமுறைகளை நீங்க முன்னாடியே சொல்லல, அதனால தோத்ததா ஆகாது. இருந்தாலும் விளையாட்டுல கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் ராஜ்யத்துல பாதியை கொடுக்கறேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாருமே சதாசிவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மகாராஜா நிறைய ராஜ்யங்களை அவரு சொந்தமாக்கிக்கிட்டாரு. பாவம் அவமானத்தை தாங்கிக்கிட்டு சதாசிவன் அங்கிருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போற வழியில மகாராஜாவோட குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் மனசார அந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா அங்கிருந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு கிளம்பிட்டான். பாத்தியா மகாராணி என்னோட திறமைய? அத்தனை ராஜாக்களோட சண்டைய போடாம அவங்க ராஜ்யத்தை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். ஆனா நம்ம ராஜ்யத்தை நான் இழக்கவே இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான் அரசே. உங்களுக்கு திறமை அதிகம்தான். ஆனா கடவுள் பக்தி மட்டும் இல்லையே, அதுக்கு காரணம் என்ன? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ராணி? அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு மகாராஜா அங்கிருந்து போயிட்டாரு. அம்மா பரமேஸ்வரி, என் வீட்டுக்காரரை நீதான் மன்னிக்கணும். அவருடைய கோவத்தை அடக்கணும். அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். இப்படியே ஒரு வருஷமும் முடிஞ்சு போச்சு. மகாமந்திரி, உற்சவத்தை நடத்தி 1 வருஷம் ஆனதால மறுபடியும் நம்ம ராஜ்யத்துல உற்சவத்தை நடத்துங்க. போன தடவை மாதிரியே நிறைய இடங்களை கைப்பற்றி ஆகணும். நம்ம ராஜ்யத்தை பெருசாக்கணும். எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்ப கொடுங்க. அதே மாதிரி இன்னும் அந்த பாதி ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற சைவ ராஜ்யத்துக்கும் அழைப்பு கொடுங்க. சரிங்க அரசே. ஆனா போன தடவை உற்சவத்தை நடத்தினதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வ கோவில்ல திருவிழாவை நடத்தல. அதனால இந்த தடவை குலதெய்வ கோவில்ல திருவிழாவை கொண்டாடிட்டு உற்சவத்தை ஆரம்பிக்கலாம். மகாராணி, அம்மன் கோவிலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க கொண்டு போய் நீங்களே திருவிழாவை நடத்துங்க. மந்திரியாரு, உற்சவத்துக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க. சரிங்க அரசே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். அப்படி மறுபடியும் அந்த ராஜ்யம் உற்சவ கலையோட இருந்துச்சு. நிறைய கடைகள், பல ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள், எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம். அந்த ராஜ்யமே பார்க்க அழகா ரொம்ப கலகட்டியும் இருந்துச்சு. மகாமந்திரி, நம்ம தலைநகரம் இப்ப பார்க்கறதுக்கு சொர்க்க மாதிரி தானே இருக்கு. எல்லாமே உங்க ஆசை தானே அரசே? நீங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னும் எனக்கு முழுசா திருப்தி வரலையே. ஏன்னா இந்த உற்சவத்துல முக்கியமான பகுதி இன்னும் வரல. அதுதான் சூதாட்டம். எனக்கு இன்னும் நிறைய ராஜ்யங்கள் வேணும். முக்கியமா அந்த சைவ ராஜ்யத்தை சொந்தமாக்கிக்கணும். நீங்க நினைச்சா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அரசே? இந்த வருஷம் சைவ ராஜ்யம் மட்டுமில்ல, இன்னும் நிறைய ராஜ்யங்கள் நமக்கு சொந்தமாக போகுது. இன்னொரு பக்கம் சதாசிவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பிரதாபன் போன வருஷம் அவன் ராஜ்யத்துல நடந்த உற்சவத்துல என்னை அவமானப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். அதுக்காக அவனை பழி வாங்கியே ஆகணும். இல்லைன்னா அது என் ராஜ்யத்துக்கு பெருமை கிடையாது. அங்க நடந்த அவமானத்தை நான் இன்னும் மறக்கல. அதனால இந்த தடவை பழி தீர்க்கிற விதமா அவனுடைய ராஜ்யத்துல பாதியை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அப்படி பழி வாங்குறதுக்காகவே சதாசிவன் அவனுடைய ராஜ்யத்திலிருந்து வீர ராஜ்யத்துக்கு கிளம்புனான். சில மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுடைய ராஜ்யத்துக்கு வந்த சதாசிவனை பார்த்து பிரதாபன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. போன தடவை என் ராஜ்யத்துல உங்களுக்கு நடந்த அவமானத்தை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதனால இந்த தடவை வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆளா தோத்து போக வந்திருக்காரு மந்திரியாரு. இந்த தடவை பாக்கி இருக்கிற ராஜ்யத்தையும் இழந்து எனக்கு கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் இங்க வந்தது இந்த ஊர் அம்மன் கோவில்ல இருக்கிற அம்மனை கும்பிட. இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற மிச்ச சொச்ச ராஜ்யத்தையும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு போக ராஜ்யம் இருக்காது. வேணும்னா என்னோட தலைநகரத்திலேயே தங்கிக்கிட்டு தினமும் அந்த அம்மனை கும்பிடலாம், கவலைப்படாதீங்க. அது கேட்டு சதாசிவன் அவனுடைய மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில உற்சவத்துல சூதாட்டம் ஆடுற நாளும் வந்துச்சு. மத்த ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து சதாசிவனை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை இவங்க ஜெயிக்க போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் யாருன்னு காமிக்கிறேன்.
அப்படியே சொல்லி விளையாட்ட ஆட ஆரம்பிச்சாரு. முத தடவை சதாசிவனுக்கும் பிரதாப அரசனுக்கும் தான் போட்டி ஆரம்பிச்சுது. மொத ஆட்டத்தை சைவராஜ்யத்தோட ஆடலான்னு நினைக்கிறேன். அப்படி ஆரம்பிச்ச அந்த விளையாட்டுல சதாசிவன் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தானே ஒழிய தோக்கல. இந்த விளையாட்டை பத்தியே தெரியாத நீங்க தோக்காம ஆடுறீங்க அப்படின்னா ஏதோ மாய மந்திரம் இருக்கு போலயே. மாய மந்திரம் தேவையில்லை, கடவுளோட கருணை எனக்கு இருக்கிற வரைக்கும். சதாசிவன் பிரதாப மகாராஜாவோட ராஜ்யத்துல நிறைய பகுதியே ஜெயிச்சிட்டான். அடுத்த மகாராஜாக்கள் எல்லாருமே சதாசிவனோட போட்டி போடலான்னு நினைக்கும் போது, நான் உங்க கூட போட்டி போட வரல. என்னை ஏமாத்தி என் ராஜ்யத்துல பாதிய வாங்கினார் இல்லையா, அவரை பழி தீர்க்க வந்திருக்கேன். அதனால அவர்கிட்ட மட்டும்தான் போட்டி போடுவேன். அகங்காரத்தோட இருக்கிற இந்த ராஜாவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் இந்த விளையாட்டையே விளையாடினேன். இந்த விளையாட்டை இங்கேயே நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். பாவம், நிறைய பகுதிகளை தோத்துட்டீங்க இல்லையா, அந்த பகுதிகளை உங்களுக்கே கொடுக்கறேன். இந்த மகாராஜாவுக்கு சைவ மகாராஜா போட்ட பிச்சையா இருக்கட்டும். நீங்க என்ன மன்னிக்கணும். என்னோட அகங்காரம் அடங்கிடுச்சு. ராஜ்யமோ அதிகாரமோ இல்லாம என்னால வாழ முடியாது. உங்களோட பிச்சைய நான் ஏத்துக்கறேன். அப்படி பட்ட அவமானத்துக்கு அந்த அவமானத்தை திருப்பி கொடுத்து சதாசிவன் அவனுடைய பழிய தீர்த்துக்கிட்டான்.